தமிழக அரசு கவனமோடு செயல்பட வேண்டும். நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் அதாவது தமிழ்நாட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே 1920லயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு பேர் வச்சவங்க நாங்க. கேட்பாங்க. மாநிலங்கள் கேட்கறதே கிடையாது. இது காலையில எழுந்த உடனே இட்லி தோசை வடை பூரின்னு ஹோட்டல்ல போடுறதுதான், அவ்வளவுதான். நீங்க சந்திரசேகரன், ஒரு பக்கம் கர்நாடகா காங்கிரஸ் அரசு தண்ணி கொடுக்க மாட்டோம், எங்ககிட்டயே தண்ணி இல்லை, வேணும்னா முதலமைச்சர் ஜோசப் விஜய் இங்கே வந்து எங்ககிட்ட இருக்கக்கூடிய நீர் வளங்களை பாருங்க, இங்கேயே தண்ணி இல்லை, நாங்கள் ஹெலிகாப்டர் கூட கொடுக்குறோம் உங்களுக்குன்னு டிகே பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை சார்ந்த காங்கிரஸ் எம்பிக்கள் மேகதாது விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை கொடுக்குறாங்க. ஒரே கட்சி ஆனால் 2 அணுகுமுறை. தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ், தமிழ்நாட்டு அரசினுடைய செயல்பாடு இந்த விவகாரத்தில் எப்படி இருக்க போகுது? முதல்ல ஒரு செய்தி, இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், நினைவு கூற வேண்டிய ஒரு நாளை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜூலை 29, 1991 காவிரி பிரச்சனைக்காக தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் ராஜினாமா செஞ்சார். இதுவரைக்கும் வரலாற்றில் எந்த அமைச்சரும் தமிழ்நாட்டில் ஊழலுக்காக ராஜினாமா பண்ணியிருப்பாங்க திராவிட கட்சிகளில். ஆனால் ஒரு காவிரி பிரச்சனைக்காக ஒரு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் என்று சொன்னால் அது வாழப்பாடி ராமமூர்த்தி தான். இது எந்த அளவுக்கு காங்கிரஸ் சீரியஸாக இருந்திருக்குன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட அன்புமணி அவர்கள்லாம் இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே காங்கிரஸை திட்டணும்னு ஆரம்பிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இதை சொல்கிறேன். வேணும்னா அன்புமணி ராமதாஸ் வந்து எதிர்த்து இன்றைக்கு சொல்றார், கவனமாக இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு, கவனமாக பேசுறாரு. அவர் கேட்ட கேள்வியில தான் இந்த ஒரு இன்னைக்கு இப்போ விவாதமே அதை நோக்கி போறது காரணமே என்னன்னா, அவர் சொன்ன கேள்வி பதில் தான், அவர் கேட்ட கேள்விக்கான பதில் தான். அவர் பேசுறாரு. இன்னைக்கு இது மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அரசியலை நோக்கி பாஜக கர்நாடக அரசியலை மனதில் வைத்து செய்கிறது. தமிழக அரசு கவனமோடு செயல்பட வேண்டும். ஏன் அந்த அரசை நோக்கி, மோடி அரசை நோக்கி எதுவும் அவர் கை நீட்டவோ அல்லது பேசவோ தயாரா இல்லை. ஏன்னா அவருக்கு சிபிஐ வழக்கு இருக்கு அங்க. அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் டிடிவி தினகரன்லேருந்து காலையில் எழுந்த உடனே காங்கிரஸை என்ன திட்டலான்னு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் போட்டுக்கிட்டு தான் பேசுறாங்க நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறேன், காங்கிரஸ் கட்சி நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் அதாவது தமிழ்நாட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே 1920லயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு பேர் வச்சவங்க நாங்க. எங்களை விட யாரும் தமிழ்நாடு உரிமையை பேசக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு மோடி அரசு வந்த பிறகு இன்றைக்கு இந்த சிக்கலுக்கான முதல் மூல காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நடுவர் மன்ற தீர்ப்பு தெளிவாக இருந்துச்சு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு தான் சொல்லியிருந்தாங்க. இவங்க அதில் ஒரு டெக்னிக்கலாக ஒரு பாயிண்ட், காவிரி மேலாண்மை ஆணையம் அமைச்சாங்க. நம்ம அப்பொழுதே பல கட்சிகள் எதிர்த்தன பல்லில்லாத ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாரியத்துக்கும் ஆணையத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அதையும் சொன்னோம்னா புரியும் உங்களுக்கு. இந்தியாவில் பல நதிநீர் வாரியங்கள் இருக்கின்றன. மாநிலத்து பங்கீடு, நதி பங்கீடுக்கு வாரியங்கள், நிறைய வாரியங்கள் இருக்கின்றன. 1956 தான் அந்த நதிநீர் வாரியத்துக்கு சம்மந்தமாக, நதிநீர் பங்கீடு சம்மந்தமாக சட்டம், அதுவும் காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது தான். அந்த நதிநீர் சட்டம் படி தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பங்கீடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று. அந்த சட்டத்தின்படி 1969 நர்மதா நதிநீர் வாரியம்னு அமைச்சிருக்காங்க. அதில் 4 மாநிலங்கள், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், இன்னொரு மாநிலம், 4 மாநிலங்களுக்கு நதிநீர் பங்கீடு நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்த விதமான டிஸ்பியூட்டும் இல்லாமல். என்ன காரணம் அப்படின்னா, அந்த வாரியத்திடம் தான் அந்த அணையின் கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த வாரியம் சொல்றதையும் அந்த மாநிலங்கள் கேட்பாங்க. மாநிலங்கள் கேட்கறதே கிடையாது. இது நீங்க மாநிலங்கள் கேட்கறதே கிடையாதுங்க. காலையில எழுந்த உடனே இட்லி தோசை வடை பூரின்னு ஹோட்டல்ல போடுறது தான், அவ்வளவுதான். நீங்க இவ்வளவுன்னு பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க அவங்க அந்த வாரியமே டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. அந்த அணையுடைய கட்டுப்பாடு அந்த வாரியத்தின் கீழே இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்தோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்க இருக்காங்க. அவங்க எவ்வளவு தீர்ப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் படி அதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க திறந்து விட்டுட்டு இருக்காங்க. யாருமே அதுல தலையிடவே தேவையில்லை. அந்த கேள்வியிலே நான் வரேன். இன்னைக்கு டிகே சிவகுமார் பிரஸ் மீட்ல நேற்றைய தினம் நடந்த காவேரி ஒழுங்காற்று குழுல தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விட சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காங்களே, நீங்க தண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க பத்திரிகையாளர்கள். டிகே சொல்றாரு, நாங்க நீதிமன்றத்துக்கு நாங்க செல்வோம், தண்ணி எங்கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்துக்கே போக வேண்டிய வேலை இல்லைங்கிற. நீங்க அந்த வாரியத்துக்கு அதிகாரத்தை கொடுத்துருந்தீங்க. நீங்க அந்த வாரியம் பல்லில்லாத வாரியமாக ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறதுன்றதுதான் இங்க மூல காரணம் நான் சொல்ல வர்றேன். நீங்க அந்த வாரியத்திட்ட நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த ஆணையத்திட்ட அந்த கட்டுப்பாட்டை கொடுத்துருந்தீங்கன்னா, தண்ணி திறந்து விடுற கட்டுப்பாடு. ஆமாங்க, அப்படித்தானே நான் இன்னைக்கு அதுக்கு தான் நர்மதா நதிநீர் வாரியத்தை குறிப்பிடுறேன் உங்களுக்கு. சரி, அந்த ஆணையத்தை குறிப்பிடுறேன். நீங்க அதுலயே ஒரு சிக்கலை வச்சுட்டாங்க, அதுல ஒரு புள்ளியை வச்சுட்டாங்க. அவங்க அந்த பிரச்சனை வந்ததுக்கு முதல் காரணம் அதுதான். ஒன்று. ஏன்னா நீங்க கர்நாடக அரசையே கேட்க தேவையில்லை. இப்ப காவிரி ஒழுங்காற்று குழு
எவ்வளவு தண்ணீர் அந்த அணையில இருக்கு, எவ்வளவு நீர் பிரித்து கொடுக்க வேண்டும், அதாவது பஞ்ச காலத்திலும் இவ்வளவு பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற வறட்சி காலத்திலும் இவ்வளவு பிரித்து கொடுக்கணும்ன்றது இருக்கு. நீங்க அங்க 25% தான் தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதையுமே பிரித்து கொடுக்க வேண்டும் சுருக்கமா அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அதுல இருக்கு. அந்த பாயிண்ட் எடுத்து, ஆனா அந்த அதிகாரம் அதற்கு இல்லாததுனால தான் இந்த பிரச்சனை. இன்னொன்று பேச்சுவார்த்தையை பத்தி குறிப்பிடுறீங்க. குண்டுராவ் அவர்கள் இருந்த பொழுதுதான் முதல்ல இந்த ப்ரொபோசல் பேச்சுவார்த்தை மட்டும் கிடையாது, அடிக்கல் நாட்டுறதுக்கே அவர் சஞ்சீவ ரெட்டி ஜனாதிபதியை கூப்பிட்டு ஒரே ஒரு குறுக்கீடு நம்ம 2வது சுற்றுலையும் பேசலாம். ஒரே ஒரு குறுக்கீடு, 5 ஆண்டு காலம் இதற்கு முன்பு பாஜக கர்நாடகாவில் ஆட்சி செய்த போது காங்கிரஸ் இந்த விவகாரத்தை பாஜக மேகதாது விவகாரத்தில் அரசியல் செய்கிறார்கள், இது அப்பட்டமான தமிழ்நாட்டிற்கு எதிரான அரசியல். இப்போ ஸ்டேட்மெண்ட் இல்ல, இப்போ அதே ஸ்டேட்மெண்ட் தான். மாநில அரசாக பாஜக இருந்தபோது மேகதாது விவகாரங்களை செயல்படுத்துவோம்னு எப்பயாச்சும் பாஜக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இது தமிழ்நாட்டிற்கு எதிரான அப்பட்டமான அரசியலை கர்நாடக பாஜக செய்கிறார்கள் காங்கிரஸோட ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு. இப்ப டி.கே. சிவகுமார் காங்கிரஸ் இந்த விவகாரத்தில் எடுக்கக்கூடிய அணுகுமுறையை தமிழ்நாடு காங்கிரஸ் எப்படி பார்க்கறாங்க? இல்ல, அந்த மாநிலத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் அப்பட்டமான அரசியல் செய்கிறது, இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நடுநிலையாக இருக்க வேண்டிய சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு தான் இதுல பாரபட்சமா செயல்படுகின்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏங்க இல்ல எங்க பாரபட்சமா செயல்படுறாங்க கேக்குறேன். அது ஒன்று, இந்த நதிநீர் ஆணையம் அமைச்சதுல ஒரு பாரபட்சம். இரண்டாவது, இப்ப 2015 ரெண்டு மாநிலத்துக்கும் நீர் பங்கீடு தொடர்பா 2 வாரியங்கள் அமைக்கிறாங்க. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் ஒழுங்காற்று குழு. நான் முடிச்சிடுறேன். இவர்கள் சொல்லக்கூடிய விவகாரத்தை கர்நாடகா கேட்கணும். நீர் திறந்து விடுங்கன்னு சொல்றாங்க, அதை நீங்க கேட்கல. அப்ப மத்திய அரசு என்ன இதுக்கு மேல மத்தியஸ்தம் செய்யணும் சார்? நீங்க அந்த அதிகாரம் இல்லாத ஆணையத்தை அமைச்சிட்டு கேளுங்கன்னா என்ன சார் அர்த்தம்? அது இல்ல சார், இல்ல சந்திரசேகரன் சார், நீரை திறந்து விடுங்கன்னு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவுக்கு சொல்றதுக்கான அதிகாரம் அந்த ஆணையத்திற்கு இருக்கிறது. ஆமா, அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தானே காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் காவிரியை தண்ணி திறந்து விடுங்கன்னு கர்நாடகாவை சொல்றாங்க. அதை நீங்க கேட்டீங்களா? நாங்க இல்ல, முன்னாடி இருந்த பாஜகவும் கேட்கல, அதுக்கு முன்னாடி இருந்த தேவகவுடாவும் கேட்கல. இல்ல சார், காங்கிரஸ் கேக்குறாங்க. இது கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது எப்பொழுதுமே தமிழ்நாடு வடிகாலாகத்தான் உபயோகப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இது வரைக்கும் எக்ஸஸ் வாட்டர் வருந்தப்பதான் திறந்து விட்டுருக்காங்க. நீங்க எல்லாம் அந்த புள்ளி விவரங்கள் சொன்னீங்க, அதுலயே ஒரு குறிப்பு இருக்கு. கடந்த 4 வருடங்களாக கர்நாடகத்துல எல்லாம் எக்ஸஸ் ரெயின், அங்க வெள்ளம் திறந்து விட்டாங்க. அது அதிகமாவே வந்துச்சு. அதை கூட நீங்க இந்த காவிரி நடுவர் மன்ற கூட்டத்துல சொல்லியிருக்காங்க. மழை காலத்தில் நீங்க திறந்து விட்டதை அதிகம் கொடுத்ததெல்லாம் அவங்க கணக்குல காட்டுறாங்க, அதுவே தவறுன்னு இந்த வாதங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்காங்க. சரி, நம்ம அந்த பாயிண்ட்ல இருந்து பேசலாம். சந்திரசேகர் சார், தாவேக அரசு அந்த பாயிண்ட்ல இருந்து தாவேக அரசுக்கு இருக்கக்கூடிய பயம் தான் இது போன்ற அணுகுமுறைகளுக்கான காரணம். இல்லங்க, பயம் கிடையாதுங்க. இதுல நீங்க பேச்சுவார்த்தைங்கிறது பயம் கிடையாது. இல்ல, பேச்சுவார்த்தைங்கிறது அந்த கருத்து சொல்றதே வந்து அவளோட சரியா இல்ல. அது இல்ல, அரசுக்கு என்ன பயம்? ஒரு அரசுக்கு என்ன பயம் போகுது? இதுல ஏதாவது மத்திய அரசு மோதுறாங்களா? இன்னொரு மாநில அரசு கிட்ட உரிமையை கேட்கறாங்க. இதுல யாருக்கு என்ன பயம்? அதுல ஒரே தகவல். அதுல இப்ப அவர் சொல்லிட்டாரு, அதுல பயத்துக்கு அவர் விளக்கம் சொல்லிட்டாரு. 2 செய்திகளை நான் சொல்லணும். இப்ப இந்த மேகதாது அணைங்கிறதே வந்து ஒரு பாசன திட்டம் கிடையாது. ஆக்சுவலா இதோடு சேர்த்து, அதாவது நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் சார்பா 4 ப்ரொபோசல் கொடுக்கப்பட்டது. அதுல சிவசமுத்திரம், மேகதாது, ராசிமணல், ஒகேனக்கல் 4 மின் திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அது அந்த எப்போ 60ஸ்லேயே கொடுக்கப்பட்டது தான், அந்த ப்ரொபோசல் கொடுக்கப்பட்டது தான். அதில் ராசி மணலில் காமராஜர் அடிக்கல் நாட்டிட்டார், அணைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது. துரதிர்ஷ்டம் அவர் கண்டினியூ ஆகலை. அதை அந்த பின்னாடியில் வந்த கட்சிகள் வந்து விட்டு விட்டனங்கிறதையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அவங்க மேகதாதுவை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் ராசி மணலில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வித்து இருக்கு. மேகதாதுல அது அந்த வித்து கிடையாது, அணை கட்டக்கூடிய வித்து கிடையாது. ரெண்டாவது, ஒரு கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேல வனப்பகுதிகள் அழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பாக அங்கு கட்டக்கூடிய வாய்ப்புகளே இல்லை என்பதுதான் இப்போதைய நிலைமை. நீங்க சட்ட போராட்டம் நடத்தினா, நீங்க சட்ட போராட்டம் போனா மேகதாது அணை, இதுல 2 இஷ்யூவா பார்க்கணும். ஒன்று, காவிரியில தண்ணி இல்ல சந்திரசேகரன் சார், சட்ட போராட்டம் நடத்தணும். நான் அந்த வாதத்தை ஏத்துக்கிறேன். கர்நாடகாவுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல, நாங்கள் நீதிமன்றத்தை நாட போகிறோம், தண்ணி கூட எங்களால் திறந்து விட முடியாதுன்னு.
தாவேக அரசு இந்த விவகாரத்துல இப்போ வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துக்காங்க? பேச்சுவார்த்தைன்ற அணுகுமுறையை தாண்டி வேற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? பேச்சுவார்த்தைன்னு உங்கள்ட்ட சொல்லல, நீங்க ஒன்னும் அபிஷியலா அவர் ஒன்னும் சொல்லல. நீங்க அவர் டிகே சிவகுமார் சொல்லிருக்காரு. இல்ல தமிழகத்தோட அமைச்சர் சொல்லிருக்காரு. இல்ல அது கூட அப்புறம் அவர் கொஞ்சம் தயக்கமா சொல்லிட்டாரு. சொல்லிட்டாங்க அபிஷியல் தானே. ஒன்று, அதாவது அவர் பேச்சுவார்த்தை நடத்த போறாரா சந்திக்கிறாங்க. ஒன்று இல்ல அபிஷியல், அது என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். அது மேகதாது இஷ்யூ அதுல எடுக்கறாங்களா? ஏன்னா நீங்க வேற எதுக்கு சந்திப்பு இருக்கு போகுது? மேகதாது கிடையாது, மேகதாது தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க ஒரு சப்ஜெக்ட், நீங்க மேகதாதுங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். அவர் காவிரி நீரை எங்களுக்கு திறந்து விடுங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுங்கன்ற சப்ஜெக்ட் மட்டும் தான் பேச போறேன்னு சொல்ல முடியும். ஒரு அரசு வந்து ஒரு அரசாங்கம் அபிஷியலாக பேச போறாங்கன்னா இந்த சப்ஜெக்ட் இந்த பொருள்னு சொல்லுவாங்க. அந்த பொருள் பத்தி தான் பேசுவாங்க. சரி, அப்புறம் அன்அபிஷியலா ஏதாவது பேசுறது இருக்கலாம். ஆனால் இவர் காவிரி நீரை திறந்து விடுங்கள்னு கேட்கலாம். நீங்க என்ன, நான் அந்த குண்டுராவ்ல இருந்து ஒரு 2 செய்தி மட்டும் சொல்லிடுறேன். அப்ப குண்டுராவ் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது குண்டுராவ் அவர்கள் வந்து அந்த அணைக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு சஞ்சீவ ரெட்டியை பிக்ஸ் பண்ணிட்டாரு ஜனாதிபதியை. எம்ஜிஆர் அவர்கள் உடனே அதை எதிர்ப்பு தெரிவித்து சொன்ன உடனே சஞ்சீவ ரெட்டி போகல. அந்த அணை கட்டுமான பணி அல்லது அடிக்கல் நாட்டும் பணி நிறுத்தப்பட்டது. அதற்கு அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கலைஞர் அவர்கள் பேசுறாரு. கலைஞர் அவர்கள் வந்து போய் இவர்கிட்ட பேசுறாரு, எடியூரப்பா முதலமைச்சராக இருந்தபோது அங்கு கன்னடர்கள்லாம் தாக்கப்பட்டு ஒரு தமிழர் பிரச்சனை வந்துச்சு. ஒரு இணக்கமான சூழ்நிலை வரணுங்கிறதுக்காக இங்கு ஒரு கன்னட கவிஞர் சிலை திறக்கப்பட்டது, அங்கு திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. இதெல்லாம் நடந்திருக்கின்ற ஒரு பாசிட்டிவ் தானே. அது நீங்க தண்ணி வந்துச்சுன்றது அடுத்தது. கர்நாடகத்தில் இருக்கின்ற தமிழர்கள், இங்கு இருக்கின்ற கன்னடர்கள் அல்லது ஒரு இந்திய நாட்டில் ஒரு மாநிலத்துக்கு இடையிலே ஒரு இணக்கம் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தினாங்கன்றது ஒரு பாசிட்டிவ் தானே. அதுல அதற்கு அடுத்துதான் ஜெயலலிதா அவர்கள் வந்து போய் ஜெகதீஷ் ஷெட்டரை போனாங்க. ஆனாலும் அவர் ஷட்டரை திறக்கல. ஜெகதீஷ் ஷெட்டரோட போய் பேசினாங்க. அவர் வந்து காவிரி நீர் ஷட்டரை திறக்கல. அதற்கப்புறம் தான் அவங்க உண்ணாவிரதம்லாம் இருந்து அது ஒரு பிரச்சனையாகி அதற்கப்புறம் தண்ணீர் வந்ததெல்லாம் பார்த்தோம். இப்படி நீங்க அமெரிக்காவும் ஈரானுமே அமெரிக்கா குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஏன் ஒரு மாநிலத்துக்கு இடையில ஒரு முதலமைச்சர்கள் பேசுவதில் என்ன தவறு என்ன இருக்கு? அதுல பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். வேறு ஒன்று நெகட்டிவ் வந்துட போறது இல்ல. அதுல பாசிட்டிவ் வரும்னு நினைக்கலாமே. நம்ம அதை தவறு கிடையாதுன்னு சொல்றேன். ஒரு பேச்சு அணுகுவதையே ஒரு பாசிட்டிவா அணுகலாமே. அதுக்கப்புறம் என்ன நடக்கலாம். இது வந்து கோர்ட்ல சட்ட போராட்டம் நடத்துவதற்கும் நமக்கு ஒரு அணுகுமுறை ஈஸியாக இருக்கும். சப்போஸ் வந்து அவங்க தண்ணீர் திறந்து விடலைன்னே வச்சுப்போம், ஒரு நெகட்டிவாவே வச்சுப்போம். தண்ணீர் இல்லை என்று சொன்னார்கள், சொல்றப்ப தண்ணீர் இல்லைன்னு மறுத்துட்டாங்க. இப்ப நீங்க ஒரு கோர்ட்ல போய் நீங்க உச்சநீதிமன்றத்துல போடுறப்ப நம்ம கோர்ட் பண்ணலாம்னு முடிக்கிறீங்க. ஆமா, ஏன் நீங்க போய் பேசலன்னு ஒரு ஜட்ஜி கேட்கலாம். ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாமேன்னு கேட்கலாம். கேக்குறப்ப நாங்க ஏற்கனவே பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு ஏற்கனவே சந்திரசேகரன் சார் இதெல்லாம் பேசுறதுக்கு அதே உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டதுதான் காவிரி நீர் மேலாண்மை. இது சம்பந்தமா விவாதம் நடந்த போது இங்க வந்து கேஸ போட்டு அதுதான் நீங்க ஒரே ஒரு பேசிக்கலாமே. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி இருக்காங்க.